வீட்டுக்குள்ள போனதா முதல்ல சுத்தி போடணும். டெடி பேர் டெடி பேர் டர்ன் அரவுண்ட் டெடி பேர் வாங்கிட்டோமே டெடி பேர். நம்மளே போட்டி நடத்தி நம்மளே மொத்த பரிசு வாங்கி வந்துட்டோமே. அதுக்கு என்ன பண்ண முடியா? ஓடி பரிசு எடுக்கணும், குழந்தைலாம் போட்டு நின்று வேடிக்கை பார்த்துருந்தா மொத்த பரிசு நம்ம தான் வாங்கணும். அம்மா எப்படி ஓடணும் பாத்தியா? ஆனா நீ ஓட்ட பந்தயத்துல முதல் பரிசு வாங்கணும்னு நினைக்கவே இல்லம்மா. நீ வந்து மைக்ல வந்து சில்வர் அண்ணக்குண்ணா பரிசு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம சதீஷ் எப்படி துரத்தின்னு ஓடுவோம் அதே மாதிரி ஓடலாம் சொல்லிட்டு ஓன் நம்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு எனக்கு. அதுக்கெல்லாம் மொத்த காரணம் நீ தான்டா. என்னது என்ன துரத்தின்னு வரத நினைச்சு ஓடுனீங்களா? ஆமா, அம்மா உன்னை அடிக்கும் போது நீ ஓடுவல்ல, உன்னை பின்னாடி நான் எப்படி துரத்தின்னு வருவேன் அதை ஞாபகம் வச்சு அப்படியே ஓடினேன். இல்லைன்னு வச்சுக்க அம்மாவோட ஓடியே இருக்க முடியாது. நான் கூட பண்ணி எவ்வளவு வேகமா தின்னமா. ஆமா, அவ கூட காலையில இருந்து எதுவுமே கொடுக்காம குடுன்னு போனதுனால பண்ணு ஃபாஸ்டா சாப்பிட்டு பொம்மை வாங்கி வந்துட்டா. அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் டெடி பேரை வாங்கி வந்துட்டா. மா நீங்களாவது போட்டியில ஜெயிச்சு அண்ணக்குண்ணா பொம்மைன்னு பரிசு வாங்கினீங்க. நான் வந்து இந்த ஃப்ராக் ரேஸ் தவளக்க பந்தயத்துல ஒரு குட்டி பையன் ஜெயிச்சுது. அது பரிசு வாங்கிறதுக்கு வரவே இல்லை, தூங்கிச்சு போகுது வீட்டுல. அதோட காரை எடுத்துன்னு வந்து இருக்கேன். எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து கேட்பாங்க. வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்க கொடுத்தாச்சே தூக்கத்துல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிடு. கேட்டாங்கன்னா காருக்கு தந்துடாத. ரொம்ப நாள் கார் வேணும் கேட்டு வந்தல நீ இந்த கார் வச்சு விளையாடு. அதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துடணுமா? கொடு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அப்பா கிட்ட வந்து கார் வேணுமா எனக்கு விளையாட்டுக்கு கேட்டு மண்டை வீங்கி போதா இல்லையான்னு பாரு. பாவம்மா அந்த குட்டி பையன் அழுவாம்மா. அவள்தானே அவங்க அப்பா வேற கார் வாங்கி தருவாரு அவருக்கு. இந்த கார் வச்சுக்கோ அப்படியே சொல்றீங்க. அவன் எத்தனை உள்ளவை ஊருக்கண்ணே நம்ம 3 பேர் மேலே தான் பட்டிருக்கோம். 100 ரூபாய் கொடுத்துட்டு மொத்த பரிசையும் வாங்கி போறாங்க பாருங்க சொல்லிட்டு இப்போ எத்தனை உள்ளவைங்க சுற்றி போடலாம். அந்த பையன் கிட்ட நானே போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. உன் காரை வந்து எங்கள் அண்ணன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என் ஃப்ரெண்டு தானே. இந்த காரை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா? காலையில் பொழுது விடிஞ்சு நம்ம முதல்ல எடுத்து அந்த பையனை கொடுத்துட்டு வந்துடலாம். ஆமாம், இந்த அம்மா லூஸ் மாதிரி பேசுனீங்கன்னா அதை கேட்கக்கூடாது. 100 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கி வந்துச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நைட்டு நல்லா தூக்கம் வரும். இந்த மனுஷன் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துருந்தாரு. ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துருந்தா ஒரு பெரிய பரிசை கொடுத்துருப்பாங்களே. அந்த அவருக்கு அறிவே இருக்காதுமா. பொறுப்புன்றது கொஞ்சம் கூட இருக்காது. இந்த மாதிரி சாமான் சேர்த்து வச்சு தான் வந்து செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்து அனுப்பணும். குழந்தை குட்டி இருக்குதே அதுங்க சேர்த்து வைக்கணும் அறிவே இருக்காது கொஞ்சம் கூட. பொறுப்புன்றது இருந்தால் தானே. சரி, இதை வந்து நம்ம மூட்டை கட்டி பரம்பரை போட்டு வைக்கலாம். செஞ்சு கல்யாணத்துக்கு கொடுத்து அனுப்பணும். நேற்று சாப்பிட்டு கம்முன்னு வீட்டில் படுத்துருந்துருக்கலாம். நான் அப்பயே வரமாட்டேன் போட்டிக்கலாம் வரமாட்டேன்னு சொன்னேன். இழுத்துன்னு போயிட்டு கோலம் போட்டு ஓடு ஆடுன்னு சொல்லிட்டு இப்போ கால் நடக்க முடியல, தொடரெல்லாம் வலிக்குது. நானே எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலத்தை வச்சு காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். நீ வந்து கோல போட்டியில் கலந்துக்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க அப்படி இப்படின்னு ஊசி பேத்தி விட்டு தொடக்கு புண்ணாகி போச்சு. எங்கன்னா குடிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியுதா? நல்லா இந்த உடம்பு கெட்டு போச்சு. இந்த கோலமே நல்லா தான் இருக்குது. ஒழுங்காக இந்த குளத்தையே போட்டுருக்கலாமா? புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிரிச்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய பொண்ணு தான். அவள் தான் கிரியேட்டிவிட்டியாக போடு இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு பூ மட்டும் தான் போட்டேன். இந்த குளத்தை போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான் கிடச்சிருக்கும். கடைசியில் பெரிய பொண்ணு தான் வாங்கி போயிட்டா பரிசை. ஒரு தட்டு ஒரு டம்ளர் ஒரு கிண்ணம் ஏதாவது கொடுத்துருக்கல, எதுவுமே கொடுக்கல நமக்கு. 1.5 மணி நேரம் குஞ்சு கோலம் போட்டது தான் மிச்சம். நமக்கு என்ன வரும் எது வரும் நமக்கு தெரியாதா? பெரிய பொண்ணு என்ன நம்பியிருக்கலாம், மற்றவங்களாம் என்ன நம்பியிருக்கலாம். ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியல. நான் எப்படி நம்பினேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும்னு? அதில் என்ன சொல்லணும்? ஏதோ சமைக்கிற போட்டி வச்சிருந்தா கூட சமைச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கலாம். நல்லா சமைச்சிருப்பேன். கருவாட்டு குழம்பா கறி குழம்பா எல்லாமே சூப்பராக சேர்த்தீங்கல்ல. அந்த போட்டி வாங்கிட்ட சமைக்கிற போட்டினா வைக்க மாட்டேங்கிறானுங்க. அடுத்த வாட்டி பொங்கல் போட்டிக்கு வரும்போது காசு கேட்பானுங்கள, வீடியோ காசு கொடுங்க. அப்போ வந்து சமையல் போட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் தான் காசு தர முடியும். நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். நான் பெற்று வச்சுருக்கு பாரு. அதுங்க கூட என்ன மாதிரியே தான் ஒரு பைசா வாங்கிச்சிங்கன்னா பாரு, நின்று வேடிக்கை பார்த்து கை தட்டத்துக்கு மட்டும்தான் அதுக்கு நாக்கி போடுங்க. ராதிகா இருக்குது பாரு. ராதிகா பெரிய அண்ணன் வாங்கிச்சு. அதோட பொண்ணு வந்து பொம்மை வாங்கிச்சு. இந்த பையன் கூட ஏதோ கார் ஏதோ வாங்கி வந்துச்சு பழகுது. அது என்ன போட்டியில் கலந்துச்சு எது கொடுத்தாங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல. அங்கே எப்படி உஷாராக இருக்குதுங்க. பார்த்துட்டு வேணா வேரோட பிடிங்கின்னு வருதுங்க. நான் பெற்று வச்சுக்கிறேன் பார்த்தியா, ரெண்டுமே தண்டம். என்ன விட ரொம்ப தண்டம். நானே ஒரு தண்டனா எனக்கு மேலே அதுங்க. ஸ்கிப்பிங் போட்டி வச்சாங்க பொம்பளை பசங்களுக்குலாம். அதில் கலந்துக்கலாம்ல. தாவணியும் புடவையும் கட்டி வந்து நிற்கிறாளுங்க. எப்படி ஆட முடியும்? வீட்டில் இருக்கும்போது சும்மா பேண்ட் சட்டை மாதிரி சுற்றி இருப்பாளுங்க. அதை போட்டு வந்து தான் ஆடிக்கலாமா? அவளுங்க பரிசு வாங்கலை. ராதிகாக்கு எவ்வளோ பெரிய எண்ணெய் கொண்டா கொடுத்தாங்க. வாய் மட்டும் தான் நினச்சேன். நல்லா குட்டுன்னு எப்படி ஓடிச்சு பற்றி எனக்கு. என்னக்கா என்ன ஆச்சு? வந்துட்டா வெறுப்பு ஏற்றுக்கிறேன். குனிஞ்சு கூட பேச முடியல கூட இருக்க. எதுவுமே பதில் சொல்லக்கூடாது இவளுக்கு. தொட போச்சா நேரத்தில் குழம்பு போட்டு பரிசு கிடக்காது தெரிஞ்ச நீலாம் எதுக்கு அந்த போட்டிலாம் கலந்துக்கிற? உனக்கு தான் தெரியல குழம்பு போட வரையாதுன்னு. எதுக்கு 1.5 மணி நேரமா குஞ்சு போட்டு இருந்தா? கும்பல உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? ஒழுங்கா ஓடி போடி. எனக்கு குழம்பு போட தெரியாது. யாரும் சொன்னதே? அதான் நேற்று கிரௌண்டில் சிரிச்சுதே எனக்கு தெரியாதானே? காலையில் வந்துட்டு அப்பா கிட்டே தூக்கணும். எப்பயுமே 7 மணிக்கு 8 மணிக்கு தானே எழுந்துப்பேன். நீங்கள் 6 மணிக்கு வந்து சுற்றின்னு இருக்கா. ஜெயிச்சிட்டல அந்த பூரிப்பு. எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி எல்லாரும் முதல்ல கறி பூசின பற்றியா? என்னால் ஓட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க. நான் பரிசு வாங்க மட்டும் தான் நினச்சிருந்தீங்க. ஆனால் வாங்கின பரிசு முதல் ப்ரைஸ் எவ்வளோ பெரிய பரிசு பற்றியா? இப்போ என்ன அதுக்கா? நீல கோலம் போட்டியா தோத்து போயிட்டியா? அதான் நல்ல மனசு இருக்கணும். ஆனால் கோல்டு மெடல்லாம் வாங்கின பற்றியா? அவன் கூட இவ்வளோ சீன் போட மாட்டாண்டி. ஒரு சில்வர் என்ன கொண்டு வாங்கிட்டு நீ போகிற பற்றியா சீனை பொறுக்க முடியல என்னால். அவன் உசுரை கொடுத்து கார் ரேஸில் 3வது பரிசு வாங்கினா கூட அடக்கொடக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் நீ பண்ணுற பற்றியா ரொம்ப ஓவராக இருக்குடியாண்ணே. பொங்காத நீ முதல் பரிசு வாங்கியிருந்தா என்ன சீன் போட்டிருப்ப? ஏன் நான் சீன் போடக்கூடாதா? ஓடி போயிடு மரியாதையா. காலையில் டென்ஷன் பண்ணியிருந்தேன்னு விளக்க மாத்திரம் சிங்காச்சு விடுவேன். போறாம பிடிச்சது.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையும் என்னையே சேரும். மினிக்கி எப்படி மினுக்கிறாப்ப? இந்த பெரிய பொண்ணு என் கையில மாட்டா, அவளால தான் எனக்கு இவ்வளோ அசிங்கமும். இதெல்லாம் வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்டு போகுது. ஒரு காப்பி ஒழுங்கா வைக்க தெரியாது, ஒரு குழம்பு ஒழுங்கா வைக்க தெரியாது, சோறு ஒழுங்கா ஆக்க தெரியாது. இதெல்லாம் நம்ம வந்து கழிச்சிட்டு போகுது. ஒரே அசிங்கமா போச்சு. ஏக்கா உன சொல்றதுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டல திரும்பி இன்னைக்கு வழக்க மத்தலோட சிங்க வைக்க விட மாட்டேன் பாரு. நடி 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 இப்போ கொடுக்க. இதை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ஊரே உனதான் பார்த்து கை தடிச்சு மெச்சுக்கோ. இப்போ என்ன இப்போ ஆடி கிடக்குறா? ஐயோ கோவத்தை பத்தி எங்க அக்காக்கு. கூல் பேபி கூல் கூல். நான் அதை சொல்றதுக்கு வரல. வேற என்ன சொல்ல வந்தா சொல்லிட்டு ஓடிப்போ. கண்ணுக்கு நிக்காத, கடுப்பா அது பார்க்கும்போதே. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ராதிகா ஒழுங்கா ஓடி போயிடு. ஜெயிச்ச சிங்கத்தை விட தோத்த சிங்கத்தோட கர்ஜனை எவ்வளவு மோசமானது உனக்கு தெரியுமா? ஓடி போயிடுவா ஐயா. சரிக்கா சரிக்கா விட விட, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் ஒரு குடம்பு குண்டான வாங்காம போயிடுவேன். அதுக்குள்ள நல்ல குடம் போட கத்துக்கா. ஏன்னா உன்னாலாம் வந்து என்ன மாதிரி ஓடிலாம் ஜெயிக்க முடியாது. உனக்கு தெரிஞ்சது சமைக்க தெரிஞ்சது மட்டும்தான். இப்போ கோலம் உனக்கு வந்து சவாலா வந்திருக்கு. இப்போ போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள நல்லா கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க. ஆமாண்டி நீ சொல்றது சரிதாண்டி. இப்பத்துல தான் ப்ராக்டிஸ் எடுத்தாண்டி ஆகும். என்னை பார்த்து சிரிச்சவங்களுக்கு முஞ்சில நான் கறியை பூசணும். சரி சொல்ல வந்ததே மறந்துட்டேன் மத்தியானே. இன்னைக்கு வந்து 100 நாள் வேலை இருக்கான். சீக்கிரம் கிளம்பு. நிஜம் வேலை இருக்கா இன்னைக்கு? காலைல ஒரே வழியா இருக்க, தொடர்ந்து நடக்கவே முடியாது. எங்க தீயுமே போட்டு வச்சிருக்காங்க தெரியல. வேலையை வர என்ன வேலைக்கு வர முடியுமா? வர முடியாதா? கால் வலியா? கால் வலி போல வர மாட்டேன். லீவ் செய்வானுங்க. கால் வலியா இருந்தாலும் பரவாயில்ல, வருவேன் நான். சரி சரி 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வர சொல்லியிருக்கு மீனா. குப்பையை கொடுத்துக்கு போனல அங்கே வந்திருந்தா. அம்மா 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து லேட்டாக வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்காவது ஆப்சென்ட் போட்டுவிடுவேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ கோச்சிங் 10 பைசா பிரோஜனம் கிடையாது. உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. ஆமாம் 8 மணிக்கு இன்னும் நம்ம ஊந்து வாய் யாரில் அடிச்சுக்கணும் ஓடனா 9 மணிக்கு தான் வேலை. 9 மணிக்கு தான் கையெழுத்து பண்ணணும். அது வரைக்கும் உட்காருங்க நீட்டு 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் லேட்டாக போனால் ஆப்சென்ட் போட்டுருவாங்க. அவ்வளோ தொழில தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. வரேன் 8 மணிக்கு தான் வச்சுக்கா. வரேன் ஏக்கா. நேற்று வச்ச மீன் குழம்பு, கறி குழம்பு, நண்டு அதெல்லாம் வறுத்த மீன் எல்லாமே இருக்குதுல்லக்கா? இருக்குடி. நேற்று நைட்டு வந்து யார் சாப்பிட்டாங்க? அதாவது போட்டி பார்த்துட்டு வந்து அப்படியே பல்லாக்கு பண்ணி தூங்கிச்சிங்க. எல்லாத்தையும் சுட வச்சு வச்சிருக்கிறேன். நைட்டே வந்து சுட வச்சேன். ஆமாம் வேறு யார் எனக்கு வாசிவா? நானே தான் செய்யணும். கால் வலி இருந்தாலும் கை வலி இருந்தாலும் நானே தான் சுட வச்சு வச்சிருக்கேன். மீன் குழம்பு சுட வச்சிருக்கேன், கறி குழம்பு சுட வச்சு வச்சிருக்கேன், மீன் வறுத்த மீன் சுட வச்சு வச்சிருக்கேன். சாதம் மட்டும் வச்சுன்னு வச்சுக்கேன். ஏரி வலிக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்து இருக்கலாம். இருக்கிறவங்க இருக்கிறத சாப்பிட்டுப்பாங்க. சரி அப்படியே எனக்கு ஒரு அழகு சேர்த்து வடி. பசங்களுக்கும் வேணும். சரி ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு வடினா. மீன் குழம்பு நண்டுலாம் இருக்குதுல்ல, மொத்த மீன் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஓட்டிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா செய்ய. சீக்கிரமா சாதம் வச்சா தான் என் வீட்டுக்கார் வந்து சாதம் கட்டின்னு போது கரெக்டாக இருக்கும். லேட்டாக வச்சு வச்சுக்கேன். நீ சாப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. தெரியல அவர் கோவத்தை பற்றி உனக்கு திமிர பத்தியா? உன் வீட்டுக்காருக்கு வேணா நீ வடிடி சாதத்தை. நான் பொறுமையாக தண்ணி வடிக்க முடியும். உன் வீட்டுக்கார டைம் வச்சு கோச்சு பாருன்னா அதுக்கு நான் பண்ண முடியும்? ஓடி ஓடி வாசிக்க முடியுமா? ஏன்னா நீ தான் தோத்துட்டல, நீ தான் செய்யணும். சரி இந்த பேர் தொடப்பாட்ட முடிஞ்சு போயிட உனக்கு. நான் பண்ணுவேன் ஏது பண்ணியோ தெரியாது. 7:30 எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை. ஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வரேன். கொஞ்சம் நெஞ்சு கொழுப்பெத்து வரலமா? அதிகமான கொழுப்பெடுத்து வைவோ. வருத்தம் இல்லை நீயே சாப்பிடாத. அவருக்கு கொஞ்சம் 2 கொடுத்து அனுப்பேன். நம்மளுக்கு கொஞ்சம் எத்தனை வா. நீ வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்யாத. என்ன ஊர் சுற்றி வா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? செய் இப்படியே தான் பேசி 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 ஒரே ஏமாத்தையும் சுற்றின்னு கிடக்குறா. வீட்டில் ஒரு வேலை வணங்கி செய்ய மாட்டேங்கிறா. எனக்கே கால் வலிக்குது. கால் வலி நானே எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறேன். கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணலாம். எங்கே ஓட்டி கிடக்குறா? பத்து திரும்பி பக்கெட் தூக்கின்னு. இவ்வளோக்குலாம் கை வலி கால் வலியில் வரவே வராதா? நம்ம தான் ரொம்ப வீக்காக இருக்க முடியாது. இனிமேல் சத்து உள்ள பொருளாக சாப்பிடணும். அப்போ நம்மளும் கல் மாதிரி இருக்க முடியும். இந்த விமல் வேற காலையிலேயே வரேன்னு சொல்லிட்டான். வராதரான்னு சொன்னா சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்கிறான். அவன் வந்து நான் அம்மா கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? பச்சை பையன் சொன்னா பச்சை பையனை ஃபோனில் பேச வேண்டியதான். எதுக்கு வீட்டுக்குலாம் வர வைக்கிறேன்னு திட்டுவாங்க. அவனும் சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்கிறான். எங்கள் அம்மாவை பார்க்கணும், உங்கள் அண்ணியை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் சொல்லிட்டு அடம்பிச்சுருக்கான். என்ன தான் பேச போறான்னு தெரியல. அப்படியே ஒருவேளை பொண்ணு கேட்க போறானோ? சே அந்த அளவுக்குலாம் அவன் ஒருத்து கிடையாது. ஒருவேளை அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு யாருக்காவது கல்யாணமா இருக்குமோ? இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வரானோ? எரும மாடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். வர மட்டும் சொல்றான். எதுக்கு வரான்னு தெரியலையே. அம்மா வேற சும்மாவே கத்துவா. ஆம்பளை பசங்க கிட்ட பேசினா இவன் கூட படிச்ச பையன் வேற. அவனை என்ன திட்டு போறாலும் தெரியலையே. என்ன அண்ணினா பரவாயில்ல, அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் இந்த காலத்து ஆளுங்க. எங்கள் அம்மா அந்த காலத்து ஆளாச்சே. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா எங்க இருக்கா, என்ன விஷயமாட வரேன்னு சொல்லிட்டேன். இவ ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தின்னு இருக்கா? வேணாம் அவனை வரட்டும். நம்ம ஃபோன் பண்ணாலும் ஒன்றே சொல்ல மாட்டான். என்ன நடக்குது நடக்கட்டும். என்ன சாந்தி இந்த பக்கம் அந்த பக்கமும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தின்னு இருக்கா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். விமல் தான் வந்துட்டானு. என்ன நினைக்கிட்டீங்க? என்ன ஆச்சு? குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தின்னு இருக்கேன்னு கேட்டேன். அது வந்து இவங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? அம்மா இவங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா அம்மா வந்து நம்ம சொல்றதுலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. தான் குதிப்பாங்க. அவனும் சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்கிறான். வராதெல்லாம் வந்து தொலைறான். என்னாச்சு? பதிலே காணோம். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா எதுவும் இல்லை. நீ எது வந்தாலும் அந்த அண்ணி கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என்ன எதுனா பையனை லவ் பண்றியா? ஓடி போறியா நீக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லை. நீ அப்ப அது இல்லையா? அதை விட பெரிய விஷயம் என்ன? அப்படி யாரையாவது லவ் பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஓடி போற தப்பான வேலைலாம் செய்யவே செய்யாத, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீ தான் தனியா கஷ்டப்படணும். அவங்க அம்மா வந்து கோவப்பட்டுக்குன்னு ஒரு பொருளும் தரமாட்டாங்க, ஒரு நகை நட்டு எதுவுமே தரமாட்டாங்க, கூட மழையா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீ தனியாக இருந்து தான் கஷ்டப்படணும். கஷ்டப்படுறது தனியாக இருந்தால் தில் இருந்துச்சுன்னா போயிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட தயார் இல்லைன்னா இந்த அண்ணிக்கிட்ட சொல்லு. அண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணி உன் லைஃப் எப்படி செட்டில் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நீ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது இல்லை விஷயம். ஏன்னா நீ உன் அண்ணனோட தங்கச்சி தானே. உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறதுக்கு செட் ஆக மாட்டாரு. நீ மட்டும் எப்படி லவ் பண்ணுவ? சரி தள்ளு உக்காரலாம். இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணி அது வந்து என் கூட படித்த பையன்ல அண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வரானா.
இதுதான் விஷயமா? வரட்டும். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணி அவன் வந்து என் கூட 5 வருஷமா படிக்கிறான் காலேஜில். 3 வருஷம் நாங்கள் வேறு காலேஜில் படிச்சோமா, அதுக்கப்புறம் 2 வருஷம் வேறு காலேஜில் படிச்சோமா. அப்போ என் கூட தான் படித்தான். இன்னும் கேட்டால் அவன் என் கூட ஸ்கூலில் இருந்து என் கூட தான் படிக்கிறான்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசில் என் கூட தான் படிச்சிருக்கானா, எல்கேஜி யூகேஜிலாம். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் என் கூட தான் படித்தான்னு சொல்லிட்டு. அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஒரு நாள் வந்து அவன் என்ன பண்ணான்னா, என்னடி பண்ணா? பொறுமையாக கேளுங்க அண்ணி, நீங்கள் கேட்கறதுல நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு எனக்கு. சொல்லு. ஒரு நாள் வந்து அவன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து வந்து கொடுத்தாங்கிட்டேன். லவ் லெட்டரா? நான் கூட அப்படி தானே நினச்சேன் பண்ணி வாங்கினேன் லெட்டரை. ஆனால் திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, வரையும் காலி பேப்பர் தான் இருக்குது. ஏன் எதுவுமே எழுதாம எடுத்து வந்து கொடுத்தான்? ஆமாம், நீ என்னடா இது அப்படின்னு கேட்டே வச்சுக்க, இதான் லவ் லெட்டரா, இதில் என்ன எதுன்னு தெரியலையா, நீயே சொல்லி எழுதி தானே சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு முட்டாளை வச்சு என்ன நீ பண்ணுறது? லவ் லெட்டர் எப்படி எழுதுன்னு தெரியாமல் உன்னே கேட்டு உனக்கு லெட்டர் எடுத்துற பண்ணாமா? ரொம்ப அறிவழி தான் பையன். பையப்புள்ளி எப்பயே பார்க்கணுமே நான். அவன் தான் நீ வந்து இருக்கானா. நான் அப்பயே சொல்லிட்டேன், அந்த பேப்பர் கிழிச்சா மூஞ்சில போட்டு லவ்க்கு எனக்கு செட் ஆகாது, எங்கள் அம்மா சொல்கிற பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இனிமேல் ஃப்ரெண்டாக இருக்கிறதா தான் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நீ. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்? அவன் அப்போ வந்து அழுதுகிட்டே போயிட்டான். அதோட நீ காலையில் தான் ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பையன் ஒரு மூசாராக தான் இருக்கான் போல இருக்கு. அவன் திடீர்னு வந்து அம்மா கிட்ட எதுனா சொல்லி விட்டானா அவ்வளோதான், அம்மா தாம் தும் தும் தும்னு ஆடுவாங்களே. அந்த லூசு பையன் எதுக்கு வரான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்கு நீ. இன்னைக்கு அம்மா வந்து பசங்க கிட்டலாம் பேசக்கூடாது, ஆம்பளை பசங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வேறு எனக்கு ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுனாலே முடிஞ்சது என் கதை. அவனை வராதுன்னு சொன்னாலும் சொல்ல பிச்சு கேட்க மாட்டேங்கிறான். என்னடா விஷயம் ஃபோன்லேயே சொல்லி தொலைடானாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இங்கே பாரு, மஞ்சள் பை எடுத்துன்னு கடைக்கு போயிட்டு வரேன். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உங்கள் அம்மா வந்து இதை எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா? அந்த மாதிரி அம்மா வந்து லவ் கிவ்லாம் ஒத்துப்பாங்க நீ கனவுல கூட நினைக்கவே நினைக்காத. உண்மையை சொல்லு, அவன் உன்னை லவ் பண்ணுறானே? ஆமாம், நீ அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நீ அவனை லவ் பண்ணுறியா? அது சந்தேகம் தான், எனக்கு தெரியல. ஒழுங்கா கரெக்டாக சொல்லு. தெரியலன்னு சொன்னால் எப்படி? பண்ணுறியா இல்லையா? எனக்கு அவனை பிடிக்கும், ஆனால் நான் லவ்லாம் பண்ணலை. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ சொல்ல போறீங்க அம்மா கிட்ட? விடு, அதான் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல. அண்ணி நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க நீ உங்க 2 லூசம் கிட்ட இருந்து. இவன் அவனை லவ் பண்ணுறான் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான் அம்மாவுக்கு மேதுன்னு. நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். வரட்டும். நீ ஒன்றும் பயப்படாத, நீ பாட்டு கூலாக இரு. உங்கள் அம்மாவையும் அவனையும் கவனிக்க வேண்டியது என் வேலை. சரிங்க நீ எப்படியாவது அவனை திருப்பி சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுடுங்க. அவன் ஒரு லூஸ் வேற, எதனா அம்மா கிட்ட உலக வைக்க போகிறான். சரி, அவங்க ஃபேமிலிலாம் எப்படி? அவங்களோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லு. அவங்க அப்பா வந்து மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏதோ வச்சிருக்காரு நீ. இவன் வந்து படிக்கும் போதே அங்கே போய் பார்த்துப்பான் பார்ட் டைம் ஜாபா. ஆமாம், இப்போ தானே எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் தான் வேலைலாம் தேடி கண்டுபிடிக்கணும். அவன் வந்து வேலை செய்ய போகிறானா இல்லை அவங்க அப்பா கூடயே பிஸ்னஸ் பார்த்துக்க போகிறான்? நம்ம அவங்க அப்பா அவர் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்த்துக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இவனுக்கு வந்து வெளியில் ஏதாவது ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசை. நீ படித்த படிப்பை தான் அவனை படிச்சிருக்கானா? ஆமாம், நீ அவனே கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கான். சரி வரட்டும், பேசிக்கலாம். இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? சரி கூலாயிரு. காலையிலேருந்து காஃபி குடிச்சே இல்லையா? நீங்கள் தானே நீ பால் வாங்கி சொல்லிட்டு போனீங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இருக்கேன். சரி ஏதோ போட்டு எடுத்துன்னு வரேன். கொடுங்க, நீ பால் பாக்கெட் கொடுங்க, நானே போட்டு எடுத்துன்னு வரேன். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காந்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் யோசிங்க. ஓ அப்படி சொல்கிறியா? சரி இந்த பால் பாக்கெட் இருந்தால் போயிட்டு காய் போட்டு நல்லா திக்காக போட்டு எடுத்துனா பார்க்கலாம். சக்கா கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டு காப்பி கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்துருவேன். சரிங்க, நீ கொடுங்க. நீ விமல் வந்தால் பார்த்து எல்லாமே செஞ்சிருவீங்க இல்லையா? அம்மா அவன்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும், அந்த லூசு பையன் எதுவும் உணராமல் இருக்கணும். நீங்கள் தான் நீ பார்த்துக்கணும். நான் இருக்கும்போது எது கவலைப்படுற? போ காப்பி போடுற வேலையை மட்டும் நீ பாரு. எப்படி காப்பி போடுறது, எப்படி சூப்பராக காப்பி வைக்கிறது மட்டும் நீ யோசிக்கணும். மற்றதை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. சரிங்க நீ இந்த ஓடு ஓடு. ஏம்மா நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நம்மளுக்கு காப்பி போடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிச்சு. அந்த பையன் வந்து நம்ம என்ன பேசுறது, அத்தைக்கிட்ட எப்படி சமாளிக்கிறது? இந்த பொண்ணும் அந்த பையனை லவ் பண்ணுது. அந்த பையன் ஆனால் கன்ஃபார்மாக இந்த பொண்ணை லவ் பண்ணுறான் தெரிஞ்சு போச்சு. இப்படியே நம்ம எப்படியாவது பண்ணி எப்படியாவது கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போயிடணும். பையனோட பேக்ரவுண்டும் நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அவனுக்கு தருவாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா துரத்தி விட்ருவாங்க. சரி நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவனுக்கு வந்து வேலை வாங்கி வச்சிடலாம். ஆமாம் அப்படி தான் பண்ணணும். வேறு என்ன பண்ணுறது? இவன் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கா காதில், வெளியில் சொல்லாமல். அந்த பையன் வட்டம் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். இவன் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி இருக்கா? நம்ம வந்து வேணா இப்படி பண்ணலாமா? விமல் வந்து நம்ம தம்பின்னு சொல்லிடலாமா? ஐயோ இந்த அத்தை கழிவுக்கு வேறு தெரியுமே, என் கூட பிறந்தது யாருமே இல்லைன்னு. இப்போ என்ன சொல்கிறது? சித்தப்பா பையன் சொல்லிடலாமா? கலையை வர நம்ம சொந்தமாக போச்சு, எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா சொந்தக்காரங்களும் அதுக்கு தெரியும். என்ன பண்ணுறது? என் கூட படித்த பையன் சொல்லலாமா? நம்ம 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். அவர் கூட படித்த பையன் சொல்லலாமா? ஏதோ ஒன்று வாயில் வரதை அடிச்சு விடுவோம். இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இந்த ஓட்டம் ஓடி நிற்கீங்க. நடந்து வீடு தேஞ்சிருப்போது. டைல்ஸில் இந்த பாலிஷ்லாம் போயிடுச்சு பேர். ஆமாம் டைல்ஸ் இருக்க பாலிஷ்லாம் போயிடுச்சு. அப்படியே நீ என்ன யோசிக்க நான் சொல்லட்டுமா? ஐயோ தாய் கழிவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சோ. இப்போ இந்த வீட்டிலேருந்து வேலை செய்யாமல் வெளியில் ஓடி போகணும். எல்லா வேலையும் என் தலையில் கட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். ஆமாம் போய் சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. நான் அப்படியே போய் ஊர் சுற்றிட்டு வந்தேன்னா எல்லா வேலையும் அப்படியே செஞ்சு வைப்பீங்க பாருங்க. நான் திரும்பி வர வரைக்கும் சாமான் தொலைக்காம துணி தைக்காம வீட்டை பெருக்காம சமைக்காம அப்படியே தான் உட்காந்து வைப்பீங்க. ஊர் சுற்றிட்டு வந்தாலும் நான் தானே செய்யணும். எத்தனை மணி ஆனாலும். ஆமாம் உன்னை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சுக்கிறேன். நான் வேலை செய்யறதுக்கா? எனக்கு ஒரு நாள் தான் நான் செய்ய முடியும், தினமும் நான் செய்ய முடியும். ஜோ கோவப்படாமல் பேசு. கோவப்பட்டேன்னா அவ்வளோதான், இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. இந்த பையன் வர சவுண்டு வேற கேட்குது. அங்கே என்ன எட்டி பார்த்தனக்கா? கேள்வி பதில் சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம். பையன் வேற நல்லா இருக்கானா சுமாராக இருக்கானான்னு தெரியலையே. நம்ம சாந்திக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருந்தால் பரவாயில்ல. அழகுல முக்கியம் இல்லை, நல்ல ஒரு பையனோ கெட்ட பழக்கம் இல்லாமல்
இந்த போதும். என்னத்தை பார்த்துன்னு இருக்காவ? ஏடி என்னடி பார்த்துனுக்க? இந்த இது வந்து நின்று இருக்கு. தலை நின்ன பாரு, நான் பார்க்குறேன். அது ஒன்றும் இல்லை, பூனை ஏதோ போன மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். இந்த பூனை வீட்டையே எதமா சுற்றி 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 வந்து நிற்குதுங்க. அந்த வாழை கருவாடு, அந்த நெத்திரி கருவாடு எல்லாத்தையும் வாங்கினாந்து எப்போ வச்சாலோ அப்பத்துலேருந்து வாசனை பிடிச்சி வீட்டையே தான் சுற்றி 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 வருது. இதுங்க நம்பி இந்த ஜன்னலை கூட திறந்து வைக்க முடியல, உச்சி உள்ள வந்துடுதுங்க. ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஏதோ குண்டுக்குள்ள உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது. கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்குது. பூனை வந்துச்சோ. ஹை ஹை ஹை. பூனை விரட்டுறதுக்கு அந்த பெருச்சளி போகுது. ரோட்டில் எந்த வண்டி போனாலும் அந்த பையன் வந்துட்டானா நமக்கு திக்கு இந்த எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத வேலை. அதுக்கு தான் மற்றவங்க விஷயத்துல போய் தலையிடக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்.